ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு dofood சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அருமையான கடலைக்கறி எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க இது. ஆப்பத்துக்கூட, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் நம்ம இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கடலையை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஒரு 5லிருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் கடலை தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை கலர் கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றி வச்சாச்சு. தண்ணி நீங்கள் கடலையை ஊற வச்ச தண்ணியவே குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வைக்கும் போதே அந்த கடலையில் உள்ள சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும். அதனால தான் அதே தண்ணியை சேர்க்க சொன்னேன். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். தோல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கடலைக்கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு 3லிருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 5 விசில் வந்ததுக்கப்புறம் கடலை நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குழையிற மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதிலிருந்து 2 கரண்டி அளவு கடலையும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம நல்லா அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு நல்லா மையான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். அது கூடவே 2 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கடலைக்கறிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்க்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை தோல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்க்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்தெடுக்கணும். அந்த தேங்காய் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கணும். இப்போ இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைக்கணுங்க. நல்லா உதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே 2 காஞ்ச வத்தலை பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த கடலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி எடுத்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணுங்க. தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அந்த மசாலா எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த அந்த கடலையும் சின்ன வெங்காயம் பேஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கடலைக்கறி நல்லா திக்காக கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். மறுபடியும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்ல குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ரொம்பவே அருமையான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் கடலைக்கறி வச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம dofood சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.